விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். லிஜிமோலுக்கு வருவோம். லிஜோ. ஓகே. ஹேர் தான் ஷார்ட்னு பார்த்தா பேரும் ஷார்ட் ஆகிட்டாங்க. லிஜிமோல் இல்ல, இட்ஸ் லிஜோ. LIJO. ஹீரோ என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணை ஒன் சைடா ரொம்ப லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணிட்டே இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சிரும். கிசு சொல்றீங்க. கேரக்டருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் எப்பவுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் பிடிக்கும், அப்படி பண்றது தான் பிடிக்கும். இந்த பொண்ணோட காதல் இப்படி இருக்கு அப்படின்றது தப்பா போகாம அது ஒரு அழகான விதத்துல காமிச்சிருந்தாங்க. ஆஸ்தான ஹீரோயின் ஒரே ஒரு படம் என்ட்ரி வரவங்கலாம் படம் கமிட் ஆயிடுவாங்க. 2Dல கமிட் ஆவாங்களா, எங்க கமிட் ஆவாங்க? அது கண்டிப்பா நீங்களே பாருங்க. செகண்ட் டேல என்ட்ரில வந்து செல்வா நீ சொன்ன கரெக்ட் தான்மான்னு. ஆக்சுவலா நீங்களே கதை சொல்லுங்க, நாங்க எல்லாம் கெஸ் பண்றோம். இது நல்லா இருக்கு. ஷோ மாத்திட்டாங்க. இது சீரியஸா அவன் போன் எடுத்து அவனே போடுற கதை. சினிமா விட நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா விட சொல்லிட்டு கான்வர்சேஷன் ஒரு இன்டென்ஸ் கான்வர்சேஷனாக இருக்க தாண்டி ரொம்ப சென்சிபிள் கான்வர்சேஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காரணம்னா என் கூட இருக்கிற பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே சினிமாவில் அவங்க செலக்ட் பண்ணுற படங்கள் இப்போ நான் பார்க்குறப்போ ரொம்ப சென்சிபிளாக இருக்குது. காரணம் என் பக்கத்தில் இருக்க லிஜிமோல் அவங்க படங்கள் எல்லாமே அவ்வளோ கான்டென்ட் பேஸ்டு ஃபிலிம்ஸாக இருந்துகிட்ருக்கு. அது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்ரிஷியேட்டிங் யூ விகடன் சார்பா. அண்ட் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஹீரோ ஜோஷுவா சேதுராமன். ஏன்னா ஏன் இந்த வார்த்தை நான் சொன்னேன் அப்படின்னா, எப்பவுமே சினிமாவில் டெபியூட்டண்டா இருக்கவங்க அவங்களோட சாக்ரிஃபைஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹீரோயிசம். ஒருத்தன் கீழே இருந்து மேலே ஒழுந்து வந்து அந்த டைரக்டர் ஷீட்ல அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கு இல்லையா, தட்ஸ் கால்ட் ஹீரோயிசம். ஸோ தட் இஸ் மியூசிஷியன் கம் டைரக்டர். ஸோ ஜோஷுவா சேதுராமன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. அண்ட் லோஸ்லியா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ல அப்படி ஒரு அதகலமான பர்ஃபார்மன்ஸ். இன்னும் ஜென்சி ஆல்ஃபாலாம் பெரிய ஃபேன் பேஸ் வந்துருச்சு. கிரேட், யூ ஆல் வாஸ் அ பெர்ஃபார்மர், தட் இஸ் நைஸ். அண்ட் தாரணி, இனிமேல் எந்த பக்கம் உஜால் ஆடு வருதோ இல்ல சூப்பர் ஆடு வந்தாலும் இனிமேல் தாரணியை பார்க்கல, இன்னொரு மெயின்லி ஒரு போஸ்டர் பார்த்தேன். நம்ம சார்லி சாரோட ஒரு படம் பண்றீங்க இல்லையா, ஸோ ஃபைண்டர் வெயிட்டிங் டு see that. அது எப்படி இருக்க போகுது வந்துச்சு. ஐயோ சாரிங்க, அந்த படம் பார்க்கல, மன்னிச்சிருங்க. ஆனா அந்த படம் இதுக்காக நான் பாக்குறேன். தாரணி பார்த்து இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு மென்ஷன் பண்றேன். ஓடிடில இல்லையா அந்த படம்? இல்ல பார்க்க அப்புறம் என்னங்க விடுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வரும், டெய்லி 2 நாள் போடுவாங்க, பாத்துக்கலாம். என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. ஏன்னா டீசர் அவ்வளோ சூப்பரா இருந்தது, ரொம்ப இனோவேட்டிவா இருந்தது. ஏன்னா நிறைய நம்ம இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல ரொம்ப செலக்டிவான படங்கள்ல மட்டும்தான் இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்லயும் பார்த்துருக்கோம். தமிழ் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் தான் வந்திருந்தது. ஸோ ரொம்ப 2 கதையை ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டைரக்டர். வாழ்க்கையில மனுஷனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும். ஒன்று வந்து நம்ம வாழணும்னு ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை, இன்னொன்று அதை நினச்சி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னு 2 விதமாக வாழ்க்கையை பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க. டீசர் பார்த்தப்ப எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. அதுதான் ஐடியாவாக ஆரம்பிச்சதா? இல்லை, ஆக்சுவலாக வந்து டீசர் கதை வந்து 2 பெண்களை மைய பொறுத்து. என்னன்னா, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்க ஒரு பெண் பற்றி, ஓகே, குடும்ப வாழ்க்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றியான கதை. ஸோ அது 2 லைஃபை நான் பிரிக்கணுன்றதுனால ஸ்பிளிட்லாம் ட்ரை பண்ணேன். பட் படம் ஸ்பிளிட் கிடையாது. அது பார்த்தேன் ட்ரைலர்ல. 2 லைஃப், 2 உமனோட லைஃபை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்றதுனால ஸ்பிளிட்டாக வச்சு ட்ரீட் பண்ணது. அரவிந்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அந்த கேள்வி கேட்டேன். அரவிந்த் கதாபாத்திரம் அவருக்குள்ள ஒரு 2 லைஃப் வாழ்ற இல்லையா? சோ அதுதான் என்னோட கொஸ்டின். இருந்தது அந்த அரவிந்த் கண்ணோட்டத்துல இருக்குமா கதை, இல்ல இந்த 2 பெண்களோட கண்ணோட்டத்துல படம் இருக்கும்? ஓகே, படம் முழுக்க பெண்கள் கண்ணோட்டத்துல தான். ஓகே. மியூசிஷியன் எப்படி டைரக்டர் ஆனாரு? இல்ல, பேசிக்கலி மியூசிஷியன், சர்ச்ல வாசிக்கிறது அப்படி இருந்தது. ஃபிலிம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஃபிலிம் ஸ்கூல் போய் படிச்சுட்டு டைரக்ஷன் வந்தேன். எந்த ஃபிலிம் ஸ்கூல்ல? புனேல படிச்சேன். ஓகே. அப்புறம் ஆடியோ இன்ஜினியரிங் இங்க சென்னையில பண்ணேன். ரஹ்மான் சார் காலேஜ்ல ரஷ்யன் பியானோ படித்தேன். ஓகே. ஒரு 2-3 படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு படம் பண்ணலான்னு வந்துட்டேன். ஓகே, கிரேட். நான் இந்த படத்தை பத்தின இண்டஸ்ட்ரியில பேசின டாக்ஸ் எல்லாருமே டீசர் பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வேர்ட் ஆஃப் மவுத் ஒன்று வரும் இல்லையா, டீசர்லேயே சூப்பரா அந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஒரு கியூரியஸ் எலிமெண்ட் இருக்குன்றது அது ஒரு பெரிய விஷயம். அதை சம்பாதிக்கிறது நான் பெருசு நினைக்கிறேன். லிஜிமோலுக்கு வருவோம். லிஜோ. ஓகே. ஹேர் தான் ஷார்ட்னு பார்த்தா பேரும் ஷார்ட் ஆகிட்டாங்க. லிஜிமோல் இல்ல, இட்ஸ் லிஜோ. LIJO. அவ்வளவுதான். சூப்பர். லிஜோ, இந்த வருஷமே உங்களுக்கு வந்து பிளாக் பஸ்டர் இயர் நினைக்கிறேன் 25. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஜான் ஃபெப் தான் ஆயிடுச்சு. இருக்கு இல்ல, எப்பவுமே வந்து ஓப்பனிங் பால்ல 6 அடிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து வீரேந்தர் சேவாக் மாதிரி என்ன அப்படி 90s கிட்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி
பொன்மானா இருக்கட்டும், இப்போ வந்து காதல் என்பது பொதுவாக இருக்கட்டும், இப்போ டேவிட்டா இருக்கட்டும். டேவிட் வந்து மலையாளத்துல அவ்வளோ பெரிய ரீல்ஸ் இன்ஸ்டால பார்க்குறேன், அவ்வளோ ரீல்ஸ் எல்லாரும் சூப்பராக செலிப்ரேட் பண்றாங்க. இந்த 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 ஹேப்பனிங் இருக்கு இல்லையா, ஒரு 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 கான்டென்ட் பேஸ்டு ஒரு பெர்ஃபார்மரா பார்த்த ஒரு லிஜோ இப்போ வந்து கமர்ஷியலாகவும் பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்காங்க அவங்க படங்கள். ஓகே, how do you see that change over? அது இது எல்லாமே வந்து இப்போ பொன்மானா இருக்கட்டும், இல்லை தாவிதா இருக்கட்டும், காதல் என்பது பொது உடைமையா இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாமே எடுத்தது வந்து இப்போ ஒன்று முடிச்சு நெக்ஸ்ட் அப்படி இல்லை. இப்போ ஈவன் நம்ம படம் ஜென்டில் உமன் கூட நம்ம எடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, பட் அது ரிலீஸுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அண்ட் இது எல்லாமே இப்போ ஒன்னா இப்போ ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஜான் ஃபெப்ல 2 மூவி, இது மார்ச்ல அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். அது இல்லாமல் அது இது எப்பவுமே வந்து நான் வந்து எனக்கு ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் இல்லைன்னா கேரக்டருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் எப்பவுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் பிடிக்கும், அப்படி பண்றது தான் பிடிக்கும். பட் அதுல வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல அப்படி கேரக்டர்ஸ் இருந்தா நான் பண்ண மாட்டேன். இல்ல இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் இல்ல எடுக்கப்படுற படங்கள் அதுல நல்ல கேரக்டர் வந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இல்லை. ஈவன் பொன்மான்ல இருக்கிற எனக்கு கிடைச்ச கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப எனக்கு மலையாளத்துல இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் தான் இது. பொன்மான்ல எனக்கு கிடைச்ச ஸ்டெஃபிங்கிற கேரக்டர். இப்போ காதல் என்பது பொது உடைமையில எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்த கேரக்டர். அண்ட் நம்ம சொசைட்டில இருக்கிற மக்களை பத்தி தான் அதுவும். பட் நம்ம யூஸ்வலா யாரும் படம் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். பட் சொசைட்டில நம்ம கூட நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான், இப்போ நம்மள மாதிரின்னு இல்லை, மெஜாரிட்டி மாதிரி தான் அவங்களும். ஸோ அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். பட் அதனால நான் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி இல்லை ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டா அது எல்லாரும் எடுக்கணும், அப்படி அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம அதுவும் கமர்ஷியல் ஃபில்மா தான் எடுத்திருக்கோம். எல்லாரும் பார்க்கணும், எல்லா ஆடியன்ஸும், ஃபேமிலி, யூத் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இப்போ அதுவுமே வந்து தியேட்டர்ல நம்ம ரிலீஸ் பண்ணணும் சொல்லி அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து தான் அந்த படம் கூட நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கமர்ஷியல் ஃபில்மா தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து எல்லாமே அப்படிதான். எல்லா படமுமே வந்து நான் பண்ற நானும் எல்லாருமே வந்து நம்ம நடிக்கிற படங்கள் வந்து கமர்ஷியலி ஹிட் ஆகணும், ஏன்னா ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அது லாஸ் ஆகக்கூடாது, ப்ராஃபிட் இருக்கணும்னு நினைச்சுதான் எல்லாரும் எல்லா படமும் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்குமே அவ்வளோதான். பட் அதுல வந்து என்ன படமா இருந்தாலும் அதுல கேரக்டர் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், அது மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஒரு டைரக்டர் வந்து படத்தை கமிட் பண்ணோடனே ஹாப்பியா ஸ்டேட்டஸ் போட்டது அப்பதான் பார்த்தேன். டெபியூட் டைரக்டர் 2022 போட்டாரு, தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இந்த ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்டை நீங்க வெளியே பண்ணி இதை வந்து இந்த படத்துல பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இமோஷனலா போட்டிருந்தாரு. ஒரு ஆக்டர் வந்து ஒரு கதை நம்புறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதுதான் மெட்டீரியலைஸ் ஆகும். எந்த இதுவா இருந்தாலுமே ஒரு ஆக்டர் ஓகே சொன்னாதான், ஏன்னா சினிமா அப்படிதானே இயங்குது, அவங்கள வச்சுதான் இயங்கும் போது அது ஒரு ஆக்டர் அந்த ஆக்டரோட கமர்ஷியல்ஸ் தான் தாண்டி அவங்க ட்ரஸ்ட் ஒன்று கொண்டு போகும். நம்ம ஒரு கற்பனையா ஒன்று கிரியேட் பண்ணிருப்போம், அதை அவங்க நம்பினாதான் நம்ம அதை அடுத்த கட்டமா அவங்கள வச்சு, இல்லைன்னா அவங்க புல்லாம் பண்ண முடியாதுல்ல. அந்த ஸ்பேஸ்ல அதை எப்பவுமே நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு எந்த ஆக்டர்ஸ் நான் நம்பினாதான் உண்டு, சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவங்க நம்பணும் இதை எடுக்கிறோன்றது. லோஸ்லியாவோட ஜேர்னி வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸ் எல்லாருக்கும். ஆனா அவங்க ஆக்டிங்ல என்ன பண்ண போறாங்க, எப்படி இவால்வ் ஆக போறாங்கிற ஒரு கியூரியஸ் எலிமெண்ட் இருந்துட்டே இருந்தது இல்லையா. அதுக்கு ஆல்ரெடி ஒரு படம் வந்து ரிசல்ட் இப்போ வந்து பார்த்துட்டு இன்னும் தேட்டர்ல இட்ஸ் ரன்னிங், தட் இஸ் குட் திங். ஏன்னா 3rd வீக் அது பெரிய விஷயம். அண்ட் எகெயின் பார்த்தா ட்ரைலர் டீசர்ல ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. என்ன சொல்றது, இங்க ஒரு லைஃப் ஸ்டைல், இவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒன்று இருந்ததுன்னா அரவிந்துக்கு ஆப்போசிட்டா எனக்கு எந்த இமோஷனும் தேவையில்லாமல் இருந்து எனக்கு ஹாப்பியா இருந்தா போகுது, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைன்னு சொல்லி ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்றது இல்லையா. ஸோ ஒரு மாடர்ன் டே லவ், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மைண்ட் தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு 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 கேண்டிடேட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்தது. டேரக்டர் சொல்றப்போ ஹவு டு யூ ஃபீல் தட் அந்த கேரக்டர் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு? டு பி ஹானஸ்ட், எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருந்தது அந்த கேரக்டர் பண்ணும்போது. அண்ட் பட் யோஷோட ரைட்டிங்ல ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு எந்த இடத்துல அதை புரிஞ்சுட்டா அண்ட் பூர்ணிட்ட வந்து பேசுற ஒரு இடம் இருக்கும். ரெண்டு பேரும் கார்ல போற மாதிரி இல்லங்க, அதுல இல்ல. ஓகே ஓகே. சோ அதுல ஒரு பெரிய டயலாக் இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த அண்ணா, அந்த கேரக்டர் வந்து எதனால அப்படி பண்ணா அண்ட் அவளோட புரிதல் என்ன, அவளை வந்து
அவ யோசிச்ச விதம் கூட கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றத டைரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் அதுக்கப்புறமா டிராவல் ஆகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் எனக்கு ஒரு ஃபியர் இருந்தது, எங்க அதை காமிக்க போறாங்க, அந்த பொண்ணோட இடத்துல எங்க ஜஸ்டிஸ் பண்ண போறாங்கன்றது. அதை வந்து கரெக்டா யோசுவா காமிச்சிருந்தாங்க இந்த ஜென்டில் உமன் படத்துல. ஓகே. ஸோ நீங்க கேக்குற மாதிரி மாடர்னா இருக்கு இந்த உலகத்துல. ஸோ இந்த பொண்ணோட காதல் இப்படி இருக்கு அப்படின்றது வந்து தப்பா போகாம ஓகே அது ஒரு அழகான விதத்துல காமிச்சிருந்தாங்க. ஃபைனல் ஒரு டயலாக் கூட வந்திருந்தேன், இதே இது கள்ளக்காதல்ரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணி மெட்டலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பாக்குற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது மாறுபடுங்கிறது தான் இங்க ஸ்கிரீன்ல. அது உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லயே புரிஞ்சதா, எப்படி இருந்தது அது ஸ்கிரிப்டிங்? நரேஷன் அப்போவே வந்து எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருந்தது அப்படின்னு. கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது அந்த கேரக்டர் பண்ணும்போது. பட் அதை வந்து அந்த டைரக்டர் எப்படி கையாண்டிருக்காங்க, அது எப்படி அந்த கேரக்டரை காமிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு எந்த இடத்துல அதை நம்பினா, அந்த பொண்ணு எங்க ஏமாத்தப்பட்டா, அது எல்லாமே வந்து டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அழகா காமிச்சிருந்தாங்க. சோ அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் அதுலயே கிடைச்சிருது. சோ அதனால எனக்கு அந்த ஃபியர் இல்ல அப்படின்னு சொல்றேன். நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த சீரீஸ் யூன்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அது காலைல ஞாபகம் வருது. ஜோ கோல்ட்ஸ்பர்க்னு ஒரு கேரக்டர், அந்த சீரீஸ்ல அந்த ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு, அவரால பண்றதெல்லாம் தப்பா இருக்கும், அப்படின்னு தோணும் இல்ல. அந்த மாதிரி எனக்கு இப்ப சொல்லும் போது எனக்கு கரெக்ட் ஆகுது. கண்டிப்பா உங்க படம் பாக்குறப்ப எனக்கு இன்னும் அது தாரணி கவிங் டு தாரணி, எனக்கு இந்த டிஜிட்டல் எரால இந்த இன்ஸ்டால எல்லாம் ஃபேம் ஆகி ஒன்று வராங்க இல்லையா, அவங்களாம் பாக்குறப்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதெல்லாம் வர தாண்டி இங்க டேலண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அது அந்த ஸ்டேஜ் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றதான் ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அந்த ஜென்சி வகைரா தான் நீங்க நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஜென்சி வகைரா தானே. ஓகே. ஸோ பீயிங் இந்த ஆக்டிங் இந்த ஃபிலிம் எப்படி இருக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு ஆடியன்ஸ்க்கும் உங்க எரால ஒரு ஆக்டரா இருக்கிறது எப்படி இருக்கு? How do you can you describe it? தெரிஞ்ச அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ இப்போ இந்த ஜெனரேஷனை நீங்க பிரிச்சு சொல்றீங்கல்ல, இந்த ஜெனரேஷன் என்னோட நாங்கலாம் பூமர் ஆயிட்டோம். நீங்க 70s நீங்க? ஐயோ 90s பூமர் தான் அப்படிங்க. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது, நான் 90s தான். அப்படிலாம் கிடையாது. இந்த ஏரா நானும் பண்ணிட்டேன், அந்த மாதிரி இருக்கு. 90s பூமர் தானே என்னடா பாருங்க, அவெல்லாம் ஜென்சி, அவன் கரெக்டா சொல்லுவான். 90s பூமரா தானே பாக்குறீங்க. நம்மளாம் அப்படிதான் ஒத்துக்கணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் அக்செப்ட் பண்ணேன். யூகேல பூமர் இருக்காங்க சரிங்களா? யூகே வந்து கிரிஞ்ச், அதே வெச்சுக்கலாம், வேற வேர்ட் அவ்வளவுதான். சரி ஓகே சொல்லுங்க. சாரிங்க, என்ன பேசுறதே மறந்துட்டு பாருங்க, சொல்லுங்க. நீங்க அது பிரிச்சு பாக்குறதே எனக்கு பெருசா அது. இப்ப நீங்க 90s இல்ல 2K கம்பேர் பண்றப்போ எனக்கு நான் வந்து இந்த ஃபீல்டே ஒன்னாதான் நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்தவங்களும் எல்லாருமே ஒரு டேலண்ட் வச்சுதான் வராங்கன்னு எனக்கு தோணுது. வெறும் வீடியோஸ் போட்டு யாரும் வரல. ஒன்லி இஃப் தே ஹேவ் தட் டேலண்ட் அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வர முடியும். ஸோ எல்லாரோட மைண்ட் செட் அதுதான், டேலண்ட் இருந்தா உள்ள வரலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க. அதே மாதிரி நானும் அப்படிதான் வந்தேன்னு நம்புறேன். பிகாஸ் சார் என்ன இன்ஸ்டால பார்த்துதான் he chose me for this particular role. தமிழ் சினிமா இன்ஸ்டால பார்த்தா ஆர்டிஸ்ட கேட்ச் பண்றாங்க. ஓகே. So அப்போ நான் பெருசா ஒர்க் பண்ணது இல்ல. when he actually texted me regarding this project, அப்போ நான் பெரிய ஒர்க்ஸ்லாம் பெருசா பண்ணதே இல்ல. பட் ஸ்டில் he had that belief in me, நான் இந்த கேரக்டர் full off பண்ணுவேன்னு. I didn't have an audition also. ஆடிஷன் கூட இல்ல. he told me you'll be apt for this role, நீங்க வாங்க பேசலான்னு. பேசணும். 2 நாள் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்னு போச்சு, அவ்வளவுதான். and then I was into the project. அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப அழகா தோணுச்சு. because there are only a few people in this field who actually just see the actor as they are, like external terms இல்லாம, appearance இல்லாம, இல்ல body structure இல்லாம, just their talent பியூரா பாக்குறது. I feel there are a very few people in the industry. So அப்படி பார்த்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணாங்கன்னா I felt it very encouraging of him to do that. So அது எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சுல, it gave me a boost to okay, என்னையும் நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, I can show my talent that way. எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. செட்லயா இருக்கட்டும், he gave me my own space. நீ உங்களுக்கு என்ன வருதோ அது பண்ணுங்க, எல்லாமே நானே பார்த்துட்டு இருந்தேன். I had my space in the art team. சோ இது கண்டினியூட்டி பாக்குறது, Dress பாக்குறது. ஆக்டர்னு சான்ஸ் எடுத்துட்டு அசிஸ்டன்ட் ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. பேசிக்கா ஃபீமேல் ஐடி தேவை, என்ன பண்றது தெரியல. ஆக்டர் இருந்தாங்க, அப்படியே ஒரு 2 நாள் நடிச்சு அப்படியே கண்டினியூஸா ஃபீமேல் ஐடி வந்து பாத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. சம்பளமே இல்லாம நடிக்க வச்சனால அது மைனஸ் பண்ணிருக்கேன். என்ன கேட்டதாங்க, அசிஸ்டன்ட் ஆக்டருக்கு இப்பதான் எல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். வந்துச்சா பேமெண்ட் கிரெடிட்? ஆர்டிஸ்ட் கூட சம்பளம் வந்தா, அசிஸ்டன்ட் தான் வராது. அதுதான் கேக்குறேன், அசிஸ்டன்ட் ஆக்டர் சம்பளம் வந்துச்சா இல்லையா? அசிஸ்டன்ட் தான் வராது. ஆர்டிஸ்ட் கூட டப்பிங்ல ஹோல்ட் பண்ணிடலாம், அசிஸ்டன்ட் ஹோல்ட் பண்ண முடியும்.
பாவம் அவங்களுக்கு அடுத்த படம் வரும்போது அது மனசுல இருந்து படமா தான் கம்யூனிகேட் ஆகும். டீசர் அண்ட் ட்ரைலர்ல பார்த்தேன், கண்டுபிடிக்கவே முடியல எங்க சஸ்பென்ஸ் கேரக்டரா வச்சிருக்காங்களா இல்ல ட்ரைலர் காமிச்சாருங்க வேற லுக்ல எது இருந்தீங்களா நோட் பண்ணலையே. இல்ல எனக்கு 2 பெரிய கேரக்டர் மட்டும் மெயின்ல ரிஜிஸ்டர் ஆயிட்டதுனால அவங்க சஸ்பென்ஸா இருந்தீங்க. நான் சஸ்பென்ஸ் பண்ணீங்க படம் பாக்குறப்போ உங்களுக்கு அந்த ஆக்சுவலா அவங்க என்ன ஆனாங்கன்னு இவங்க லாஸ்ட் தெரியாது படத்துல. இவங்க என்ன வராங்க இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். படத்துல வந்து அவங்க என்ன ஆனாங்க யாருக்குமே தெரியாது. அவங்களோட கேரக்டர் இல்லன்னா இந்த படமே இருக்காது. என்ன கடைசில நீங்க இல்லனா இது யாருமே அந்த குழந்தையே நீங்க தான். கமிங் டு யூ டைரக்டர், டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த எப்பவுமே சொல்லுவாங்களே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க புரிதல் அவங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு நீங்க அண்ணா சென்ட்ரல் லைப்ரரிலாம் அடிக்கடி போறாள் போல, நானும் அடிக்கடி அப்பதான் போவேன். அது வந்து நான் அஸ்னாட்டமா தான் ஆஃபீஸா வச்சிருந்தேன். காலையில அங்க போய் உட்காந்துருவேன், அப்படி யாரும் வந்து அங்கேயே கூட்டி பேசி அனுப்பிச்சிருது. ஓகே, அனலிட்டிக்ஸ் ஏதோ புக்லாம் படிச்சு வச்சிருந்தீங்க அதெல்லாம் இருக்கட்டும். பட் எனக்கு 2 விஷயம் படிச்சேன். பாப் மர்லியோட பெரிய ஃபேன் அப்படி ஒரு அட்மைரர்னு தோணுச்சு. அண்ட் அதே சமயம் சேகுவாரா ஒரு டைரக்டரை தாண்டி ஒரு பர்சனா நம்ம ஒருத்தவங்க இன்ஸ்பைரிங் எடுக்கிறோம் இல்லையா, அவங்க கொடுக்குற அந்த இன்டேக் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விஷயமா நம்ம டவுன் ஆகிறப்போ இல்லை நமக்கு ஒரு நம்ம தவறா பயணிக்கிற இடத்துலயோ அது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பாயிண்ட்ல அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கா? ஆமா, கலை என்பது மக்களுக்கானதை நான் முழுமையாக நம்புறேன். அப்படி மக்களுக்கான கலையை படைச்ச எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். பாப் மார்லி வந்து ஒரு இசை கலைஞர்லாம் தாண்டி அவர் எல்லாரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கோம். பட் ஆனால் அவர் இறந்த போது ஒரு 4000 குடும்பங்கள் அவர் நம்பி இருந்துச்சு. அவர் ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் ஸ்பேஸ்ல இருந்தார். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்ட்டை பண்ணும்போது மட்டும் இல்லாமல் அவருக்கு விட்டு போன பிறகு அவரோட ஏரியா கிளியர் ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது எனக்கு எப்பவுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதனால வந்து எனக்கு அவங்க பர்சனலாக ரொம்ப. ஓகே, சேகுவாரா வந்து என்னன்னா தன் நாட்டில் பிறந்து வேற ஒரு நாட்டுக்கு சுதந்திர போராடுறாங்க. இப்போ இன்னைக்கு என்னன்னா தன் ஜாதி தன் மக்கள் தன் இனம்னு மட்டும் இருக்கிற மனநிலையில வேற ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த மக்களுக்கு போராடிட்டு அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு ஈக்குவலிட்டிக்கான முக்கியமான ஸ்பேஸா பாக்குறேன். இப்ப நம்ம இது பார்த்தாலும் வந்து ஒரு சுயநலமா தானே பாக்குறோம். என்னோட மொழி தமிழ் பேசுறாங்க தமிழ், ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தி அப்படின்னு. ஆனா அவர் அப்படி பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்து தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு வந்து சேகுவாராவை வந்து அடையாளப்படுத்திக்கிறவங்களே அவர் புரிஞ்சுக்கலன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னொரு புக்கும் பார்த்தேன், பெரியாரோட புத்தகம். அதை பார்க்க தமிழ்நாடு நீங்க பெரியார் இல்லாம தமிழ்நாடு பிரிக்க முடியாது. பெரியார் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடுலாம் பெரியார் இல்ல. ஓகே, உடையில கூட தெரியாது அப்படியா? பிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, சும்மா பிளாக் போட்டேன் குறியீடு பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணிட்டு. அஃப்கோர்ஸ் எல்லாமே வண்ணங்களால் சூழ்ந்தது தானே. வண்ணத்துல ஒரு பெரிய அரசியல் இருக்கு, காவியில ஒரு பெரிய அரசியல் இருக்கு. பட் அதனால கருப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஓகே, படத்துல 2 பேருக்கும் அந்த ட்ரெஸ் அது இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இவங்க ஒரு ஹோம்லி லுக்லயே அந்த ப்ராப்பரா அந்த அட்டையர்லயே இருந்தாங்க. பட் ஐடியாலஜியா பேசுறது எல்லாமே ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. அவங்களும் மாடர்ன் தாட்ல ஒருத்தவங்க. அந்த காஸ்ட்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலா லிஜோவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, லிஜோ இந்த மீட்டர்ல உங்களுக்கு இருக்கும்னு. லாஸ்ட்ல அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஸ்பேஸ்ல இருக்கும். லாஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டபிள் ஜோன்ல இருக்கு. ஏன்னா நான் கேஷ் பண்ணும் போதே வந்து லாஸ்ட்ல மெயினா நான் சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா, அந்த படத்தோட கேரக்டர் நான் எழுதின கேரக்டரோட மெட்டஃபர் தான் லாஸ்ட்ல. அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான. நீங்க வந்து குறிப்பா வந்து நம்ம சமூகத்துல வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னையில வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்ற பெண்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும்போது, இலங்கை மாதிரி ஒரு ஊர்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுல சர்வே பண்றாங்க. பிக் பாஸ் மாதிரி ஒரு ட்ராமால இருந்து வர்றது இருக்குல்ல, அதுவே பெரிய ஸ்ட்ராங்கான உமனுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த கேரக்டர் தான் ஏன்னா அதுதான் லாஸ்ட்ல பண்ணிருக்காங்க. இன்டர்னலா அவங்க ஃபேஸ் பண்ற எல்லா விஷயங்களையும் ப்ரோக்ரஸ் பண்றது. ஆமா எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. குறிப்பா ஒரு புது சமூகம் ஒன்று பார்க்கும்ல, ஒரு லிவரேஜ் கொடுக்கும். கல்யாணம் பொண்ணுன்னா ஒரு லிவரேஜ் கொடுக்குது, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு ஒரு லிவரேஜ் கொடுக்குது இல்ல, அதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, மியூசிஷியனா உங்கள்ட்ட கேட்கறது தான். கோவிந்த் வசந்தாவோட மெய்யழகன் அவ்வளோ ஒரு மெலடிக்கலா அனுப்பும். எல்லாருமே அப்ரிசியேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை பத்தினா, அந்த மியூசிக்கை பத்தி. ஏன்னா ஒரு 96க்கு அப்புறம் ஒரு பெரிய இதுக்கப்புறம் தான் மெய்யழகன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹிட் இருந்தது. இங்க நம்ம ஆல்ரெடி மியூசிஷியன் பர்சீவ் பண்ணதே அதுதான். கோவிந்த் வசந்தா பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் படத்துல மியூசிக் இட்ஸ் பிகெஸ்ட் பார்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இமோஷனை கன்வே பண்றதே அஃப்கோர்ஸ் இட்ஸ் பிகெஸ்ட் பார்ட். ஷார்ட் எடுக்கும் போதே சில டைம்ல மியூசிக் முன்னாடியே வாங்கிட்டீங்களா, இல்ல எனக்கு இந்த இடத்துல ஷார்ட் போட்டு அந்த மியூசிக் பிளே பண்ணா அவங்க இமோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்களா, இல்ல ஒன்ஸ் ஷூட் ப்ரோக்ரஸ் முடிச்சுட்டு தான் மியூசிக்கே பிளேஸ் பண்ணாங்க? இல்ல, நான் ஜென்ரலா சீன் ஷூட் பண்ணும்போது மியூசிக் வச்சா ஷூட் பண்ணுவேன். டயலாக் பேசும்போது மியூசிக் இருக்கும். நாங்க ரேண்டமா ஒரு ஏதாச்சும் மியூசிக் போட்டு தான் ஷூட் பண்ணுவோம். பட் கோவிந்த் மியூசிக் வந்து இது கம்ப்ளீட்டா வேற கலர் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் டயலாக்கே இருக்காது, மியூசிக் மட்டும் தான் இருக்கும் படத்துல. அது இன்ட்ரோ பிளாக் போர்ஷன்ல 20 மினிட்ஸ் உங்களுக்கு தெரியாது. நான் ஜென்ரலா ரீல் நம்பர் அப்படியே சொல்லிட்டேன். 20 டயலாக்கே இருக்காது. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் போர்ஷன் ஒரு 4 நிமிஷம் மியூசிக் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் தான் டயலாக் வரும். மியூசிக்கும் படமும் ஆல்மோஸ்ட் மியூசிக்கல் ஜோன் தான் இருக்கும். மியூசிக் ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும்.
அதெல்லாம் நான் டீசர் வந்து மியூசிக்கா மட்டும் கட் பண்ணதுக்கான காரணம். ஓகே ஸோ டைலாக்ஸ் எல்லாம் ஒரு மெட்டஃபரா இருக்கட்டும் படம் இந்த மாதிரி நீங்க டீசர்ல ஒரு மியூசிக் பாத்தீங்களா அது மாதிரி பல பீசஸ் மட்டுமே ஒரு 15 பீஸ் கிட்ட இருக்கு. ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலா ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே ஒரு தீம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தீம்ஸ் நிறைய இருக்கும். லாஸ்ட் லேக்குன்னு ஒரு தனியா ஒரு தீம் இருக்கு, லிஜோக்குன்னு ஒரு தீம் இருக்கு. ஓகே கிளைமேக்ஸ்ல இந்த 2 தீமும் டியூவேட் ஆஃப் மாதிரி வரும். அந்த மாதிரி நிறைய மியூசிக்கல் நிறைய புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே இப்போ இந்த எக்ஸிபிஷன்ல 2 பேருமே கேட்குறேன், நீங்க லாஸ்ட்லியா நீங்க சொல்லுங்க. மியூசிக்கலி ஒரு டோன் ப்ளே பண்ணாரு சொன்னார் இல்லையா ஸ்பாட்ல, பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருப்பீங்க, டப்பிங் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக்கோட கேக்குறப்ப how do you react அந்த படத்தை அதே மாதிரி வந்துச்சா இல்ல வேற வந்துட்டான்னு கேக்குறேன். ஸ்பாட்ல முக்கியமான படம் எடுக்கிறோம் அப்படின்னா பில்டப் பண்ணி சொல்லி ஏமாத்திட்டாரா இல்ல இப்படியே கேக்குறேன்? எக்ஸ்பெக்டேஷனை விட அது இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இல்லன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் எப்படி எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. இல்ல பட் அந்த சீரியஸ் நோட் அது வந்து ஆக்சுவலி இல்ல இந்த கதை கேட்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே இது அண்ட் இவர் அதை எடுக்க போற விதம், அதோட ட்ரீட்மெண்ட், அது எல்லா பத்தியும் இவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஸோ அது நான் அப்போ இவர் சொன்னதை வச்சு என்னோட மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்குல்ல, ஓகே இது இப்படிதான் இருக்க போகுது இந்த படம்ட்டு. பட் அதை விட நான் நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஓகே 5 பேர் செக்மெண்ட் முடிக்க போறோம். என்ன அப்படின்னா ஆளுக்கு ஒரு கதை சொல்ல போறோம், படத்தோட கதையை சொல்ல போறோம், அது என்ன படம் கண்டுபிடிக்க போறோம். 5 பேருமே கதை சொல்லணும். ஓகேயா? ஆமா. எக்ஸாம்பிள் நம்மள யார வேணா சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஆளுக்கு ஒரு படம், நீங்க ஏதாவது படம் ஹீரோ பேர் சொல்லக்கூடாது, கதையை மட்டும் சொல்லணும். ஏன்னா நீங்க கதை கேட்கிறாள், கதை சொல்ல போறீங்க, என்ன படம் நான் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாம்பிள் நானே ஒரு கதை ஆரம்பிக்கிறேன். அப்பா பையன், அப்பா வந்து நல்ல ஊர்ல பெரிய ஆளு, பையன் உருப்படாதவன், ஒரு இடத்துல வீட்டை விட்டே துரத்திடுறாங்க. துரத்ததுக்கு அப்புறம் அவன் லைஃப்ல கூட இந்த ஃபர்ஸ்ட் லவ் இருந்த ஒரு பொண்ணு இருக்கும், நீங்க ஒண்ணுக்கால் ஆக்கிலிச்சுல அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடும். கடைசியா ஒரு சாதாரண வேலை, ஓனர் கூட வந்து உட்காந்துட்டு தான் வேலை பார்ப்பாரு, ஆனா இவர் படுத்துட்டே வேலை பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பெரிய ஆளானோடனே ஊரெல்லாம் இவரை பார்த்து கையெழுத்து கும்பிடும். ஒரே பாட்டுல பெரிய பணக்காரனாகி பெரிய மதிப்பு சம்பாதிச்சிருவாரு. இதான் கதை. என்ன படம்? ஒரு கதையா? என்னங்க இது 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச கதை. யாராவது சொல்லுங்க, யாரா யோசிச்சீங்களா? சரி பாருங்க, சூரிய வம்சமா. என்னங்க சூரிய வம்சமா? சரி ஓகே, அடுத்த கதை யாரு? who is ready to tell the story? டைரக்டர் சொல்லுங்க. டைரக்டர் நீங்க சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அடுத்த பெஞ்சுக்கு போறீங்க பாத்தீங்களா? உங்க கதை எனக்கே தெரியல. நான் ஃப்ளோல என் கதையை சொல்றேன். சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறோம். படம் பார்க்கலையே, ஜென்டில் மேன் தெரியும், ஜென்டில் உமன் தெரிஞ்சுக்கணும்ல. நான் கொஞ்சம் யோசிச்சு அப்படியே சொன்னேன். இதுக்கு அந்த டைரக்டர் கூட வந்து கதை கேட்கவே கூடாது. எனக்கு ஏன் கதையை சொல்லுவாங்க? நீங்களே கதை சொல்லுங்க, நாங்க எல்லாம் கெஸ் பண்றோம். இது நல்லா இருக்கு. ஷோ மாத்திட்டாங்க இருக்கு. இது சீரியஸா அவன் போன் எடுத்து அவனே போடுற கதை. நீங்க கதை சொல்லுங்க, நான் பாத்துட்டு மாத்திடுவாங்க. நீ அவனா நல்லா பண்ற மாதிரி. ஐயா பாவம் வேலை எல்லாம் இருக்கு, கமிட்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கு. கமான் தாரணி கதை சொல்லுங்க, கேக்குறோம். யோசிச்சுட்டு இருக்கேங்க நானும். டக்குன்னு முடிங்க, முடிச்சிடலாம் கதையை. லாஸ்ட்ல ரெடி ஆயிட்டாங்க. லாஸ்ட்ல கேட்ட கதை சொல்ற போறீங்க. போன டைரக்டர் சொல்லிட்டு அந்த கதை சொல்ற போறீங்க. இல்ல ஒரு ஹீரோ என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணை ஒன் சைடா ரொம்ப லவ் பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ரொம்ப லவ் பண்ணிட்டே இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சிரும். கிசு சொல்றீங்க. மன்மதனா அந்த கதையா இருக்கு. இந்த கதை சொல்றீங்க. காலேஜ்ல நடக்கும், காலேஜ் சீன்ஸ் இருக்கும். அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். காதல் வளர்த்தேன் காதலே யாருக்குமே தெரியலையா? வேற ஏதாவது ஹிண்ட் அந்த படத்துல இந்த டயலாக் அவ்வளவு பழைய படம். அதுவே பழைய படமா? இங்க பாருங்க, நீங்க சிரிச்சு விட்டு என்னை கோத்து விட்டு செஞ்சிருவாங்க. அவங்க படம் தானா? எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து தாரணி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். காலேஜ்ல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. வந்து காலேஜ்ல ரொம்ப தீவிரமா லவ் பண்ணுவாங்க, பயங்கர தீவிரமா லவ் பண்ணி. ஆனா சில ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னால அவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் அந்த ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடும், இன்னொருத்தவங்களோட கல்யாணம் ஆகி அவங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. வேற ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில்லுன்னு இருக்காது.
Iconic அதெல்லாம். சூர்யா படம்லாம் கண்டுபிடிச்சிங்களா? இல்ல இல்ல சூர்யா இல்ல sir, இருக்குங்களா? ஆமா, அடுத்த 2D ல சூர்யா. commit பண்ணிருக்கீங்களா? நீங்க ப்ராடக்ட் செட் பண்ணி கொடுத்துறீங்க போல. ஓகே ஏன் ஒண்ணு தெரியுமா? நீங்க என் set பண்றீங்களா? நம்ப மாட்டீங்க, என் interview வர நிறைய பேர் அடுத்த செகண்ட்லி படுத்த படம் கமிட் ஆயிட்டு அடுத்த அத்தமா 2D ல கமிட் ஆவாங்களா இல்ல படமா கமிட் ஆவாங்களா? படம் 2D படம் தான் of course. 2D யோட ஆஸ்தான ஹீரோயின். யாரு நானா? ஒரே ஒரு படம் என் இன்டர்வியூ வரவங்களா படம் கமிட் ஆயிடுவாங்க. ஆமா. 2D ல கமிட் ஆவாங்களா எங்க கமிட் ஆவாங்க? அது கண்டிப்பா நடக்கும். நீங்களே பாருங்க செகண்ட் இயர்ல இன்டர்வியூ வந்து செல்வா நீ சொன்னது கரெக்ட் தான் பண்ணுவீங்க. நான் லக்கி சாப்பா நானே சொல்லிக்கிறேன், எனக்கு கூச்சமா தான் இருக்கு. நீங்க தமிழ் படம் சொல்லுங்க. அத யோசிக்கணும் எனக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன்னா மலையாள படம் நாங்க பார்த்து 4 படம் தான், பிரேமம் அந்த மாதிரி ஆவேசம் அப்படிதான் இருக்கு. நானும் அவ்வளவு தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்தது இல்ல, அதான் யோசிக்கிறேன் எந்த படம் எந்த திடீர்னு ஒரு படம். காதல் பார்த்திருக்கீங்க அது ஆமா, பட் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தை ரீசெண்டா வந்தது கூட சொல்லுங்க. ரீசெண்டாவா? ரீசெண்டா நான் நீங்க சொல்லிடாதீங்க ரீசெண்டா இந்த நல்ல படம் வந்துச்சுன்னு கேட்காதீங்க. ஓகே. தாரணி நல்லா என்னைய செஞ்சு விடுறதுக்கு ஓகே ஓகே. ஸ்கூல்ல படிக்கும்போது 2 பேரு they fell in love with each other. Okay. என்ன எல்லாம் லவ் ஸ்டோரியா சொல்லுங்க. ஜென்டில்மேனே லவ் ஸ்டோரி தானே, அதனால பாருங்க எப்படி கரெக்டா போட்டனா. எனக்கு நீங்க சொல்லுங்க. பட் ஆஃப்டர் 10 அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல வந்து வேற ஊருக்கு போயிடுவாங்க. வேற மாதிரி லவ் சொல்ல முடியாம போய்டும். அதான் ஆமா ஆமா கரெக்ட். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வெளிய ரீயூனியன். பாத்தீங்களா ஓபனிங் அடிச்சாச்சு. சார் உங்களோட ஃபைனல் டாஸ்க் ஜென்டில்மேன் கூட சொல்லலாம் நீங்க. நீங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க தெரியும். நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இல்ல நான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதுக்காக. ஒருத்தர் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாரு. இந்த பொண்ணு ஒத்துக்காது. ஒரு விபத்துல வந்து அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு ஒரு ஆசிரமம் மாதிரி போயிடுவாரு. திடீர்னு ஓகே நானும் காலேஜ் 3 பேருக்கு தெரியல தானே. இல்ல எனக்கு தெரியும். இல்ல இல்ல பாத்தீங்களா? அப்ப இதே கடைசியில் ஓகே பண்ணி டேட் வாங்கலாம். ஓகே, அந்த சீரியஸ் நோட் படம் டீசர் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் ரொம்ப சென்சிபிளா இருந்தது. நான் இனிஷியலா சொன்ன மாதிரி தான் வேர்ட் ஆஃப் மவுத்லயே குவாலிட்டியா ஒரு விஷயம் இருந்தது. என்டையர் டீமுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.